السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين. وقال تعالى: واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا إذ قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. وقال أيضا: ووصينا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان. وقال تعالى: ولقد آتينا داود وسليمان علما. وقال: الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. وقال: وارث سليمان داود. وقال أيضا: وهبنا لداود سليمان نعم العبد إنه أواب. وقال أيضا: محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டளைகளை மதித்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கையின் பிரகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறதோ அது ஈருலக வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. துனியாவுடைய மிகவும் சொற்பமான இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நம்மால் முடிந்த நல்லமல்களை நம்முடைய வாழ்நாளில் செய்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வஃபாத்தான மாதம் தான் ரபியுல் அவ்வலுடைய மாதம். நபி அவர்கள் மனித வாழ்க்கையில் நிதானத்தையும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அனைவர்களாலும் பின்பற்ற முடியுமான மிகவும் இலகுவான வாழ்க்கையாகவும் நடுநிலையான வாழ்க்கையாகவும் மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபி அவர்கள் அதற்கு மிக ஒரு பொன்னான ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதுதான் குர்ஆனுக்கும் அதுதான் ஃபிக்ஹுடைய சட்டத்துக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக ஆதாரமாக அமைந்திருக்கிறது. நாம் ஒரு மார்க்க சட்டத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதில் குர்ஆனுடைய ஆயத்துடன் நபியுடைய ஹதீஸ்களை தான் அடிப்படையாக எடுத்து நாம் அதை கவனிக்கிறோம். ஃபிக்ஹுடைய ஒரு சட்டத்தை நாம் பேசும் பொழுது அதிலும் நாம் இதைதான் மிக பிரதானமாக எடுத்துக்கொள்கிறோம். மேலான சகோதரர்களே, இன்று இந்த இலங்கையில் வாழும் முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக உலமா சமூகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் செல்வம் தான் ஹதீஸுடைய கலையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பாடமாக்கவும் அதை அமல் செய்யவும் அதை புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். குத்துபு சித்தா என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்கள், சஹீல் புகாரி, முஸ்லிம், அஸ்ஸுனன் திர்மிஸி, அபூதாவூத், நசாயி, இப்னு மாஜா, இந்த 6 கிரந்தங்கள் மூலமாக சுமார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 28,880 ஹதீஸ்கள், 29,000 ஹதீஸ்களை நாம் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம். அதுவும் இந்த நாட்டில் பல மதரசாக்கள் இதை நடத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கொழும்பு மர்கஸில் 1997 ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் பல இடங்களிலும் குர்ஆன் உடைய பாடம் நடப்பதோடு இந்த 6 கிரந்தங்கள் புகாரி, முஸ்லிம், திர்மிஸி, நசாயி, இப்னு மாஜா போன்ற இந்த கிரந்தங்களில் இருக்கக்கூடிய 29,000 ஹதீஸ்களை உலமாக்களுக்கு ஒரு வருடத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம். தெய்வலையுடைய பெரிய மஸ்ஜிதிலும் 100 உலமாக்களுக்கு மேற்பட்ட உலமாக்கள் இந்த பாடத்தை அவர்கள் படிக்கிறார்கள். இது அல்லாஹ் செய்த
ஒரு மாபெரும் நியமத்தாக இருக்கிறது. ஹதீஸுடைய பாடம் என்று சொல்லும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம், அவர்கள் ஒன்றை பார்த்து அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஹதீஸாக கருதப்படுகிறது. அவர்கள் ஒன்றை பேசுகிறார்கள் என்றால் அதுவும் ஹதீஸாக கருதப்படுகிறது. அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் அதுவும் ஹதீஸாக கருதப்படுகிறது. அவர்களுடைய சிரிப்பையும், அவர்களுடைய அழுகையையும், அவர்களுடைய தனிமையையும், அவருடைய கூட்டு வாழ்க்கையும், அவர்கள் இல்லற வாழ்க்கை நடத்திய விதத்தையும், அவர்கள் அந்நியர்களுடன் நடத்திய விதமும், அவர்கள் பகைவர்களுடன் நடந்த விதமும் இது ஹதீஸாக நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. போர்க்களத்தில் விரோதிகளுடன் எப்படி நடந்தார்கள், இல்லற வாழ்க்கையில் மனைவியுடன் எப்படி நடந்தார்கள், பகைவர்களுடன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், குர்ஆனும் இதை கோடிட்டு காண்பித்திருக்கிறதை நபியவர்களுடைய வாழ்க்கையாக இதை எடுத்து தொகுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அஹ்லாக், நல்ல பண்பு என்று சொல்கிறோம். இந்த நல்ல பண்பை வர்ணிப்பதற்காக, இதை தொகுப்பதற்காக இந்த காலத்தில் வாழும் உலமாக்களில் மக்காவுடைய இமாம்களின் மஜ்லிஸ் ஷூராவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாலிஹ் அல் ஹுமைதி என்ற அந்த இமாமுடைய தலைமையில் 50 பெரும் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து நபியுடைய அஹ்லாக்கை மாத்திரம் சுமார் 16 பாகங்களில், அது ஆயிரக்கணக்கான அது பக்கங்களாக தொகுத்திருக்கிறார்கள். நதரத்துன் நஹீம் ஃபி மகாரிமி அக்லாக் ரசூலிஹில் கரீம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக் என்ற தலைப்பில் அது வெளிவந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, நபியவர்களுடைய வாழ்க்கை அது நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. ஹதீஸுடைய கலையில் மிகவும் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நாடுதான் இந்தியாவுடைய நாடு. அதில் பெரும் பெரும் உலமாக்கள் தோன்றிருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள். அதில் லக்னோவில் நதுவத்துல் உலமா என்ற ஒரு பெரும் மதரசா இருக்கிறது. அதில் கற்ற அக்ரம் நதவி என்ற ஒரு ஆலிம், அவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ல அவர் ஒரு பெரும் காரியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு ஆய்வின்படி, அவருடைய ஒரு முயற்சியின்படி, அவர் ஒரு பெண்கள் இந்த ஹதீஸுடைய கலைக்கு செய்த தியாகங்கள் என்ற தலைப்பில் 8000 பெண்களுடைய வரலாறை 52 புத்தகங்களில் அவர் தயார் செய்திருக்கிறார். அவை அரபி பாஷையில் வெளிவந்திருக்கிறது. அவர் முஹத்திஸாத் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் ஒரு பாகத்தில், இதை நீங்கள் அக்ரம் நதுவி என்ற ஒரு வெப்சைட்ல போய் தேடினீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். முஹத்திஸாத் என்ற பெயரில் பெண்கள் எந்த அளவுக்கு ஹதீஸுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு பாடத்தை மிக அழகாக அவர் தொகுத்திருக்கிறார். அது ஒரு 200-300 பக்கத்தில் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது. அவர் 52 பாகங்களில் இப்பொழுது அது பிரிண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பிரமாண்டமான ஒரு சேவையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்து அவருடைய மகள் ஆயிஷா வரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட பெண்மணிகள் நபியுடைய ஹதீஸுக்கு செய்த சேவை என்ற அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறந்த நாள், இதை நான் பொதுவாக ஞாபகப்படுத்துவதுண்டு. நபி அவர்கள் குறை 12 ஆண்டுதான் வஃபாத்தானார்கள் என்பதில் எந்த ஒரு ஆலிமுக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது. எல்லோரும் ஒன்றுபட்ட விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் பிறை என்றுதான் வஃபாத்தானார்கள், மரணித்தார்கள், உலகை விட்டு பிரிந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் எத்தனாம் திகதி பிறந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்கிறது. அவர்கள் 2இல் பிறந்தார்களா, 8இல் பிறந்தார்களா, 10இல் பிறந்தார்களா, 12இல் பிறந்தார்களா என்பதில் மாற்று கருத்து இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது சஹாபாக்களில் 1 லட்சத்துக்கு மேல் சஹாபாக்கள் இருந்தார்கள். அவருடைய ஷமாயில், அவர்களுடைய தலைமுடி எத்தனை நிறைத்திருந்தது, தாடியின் எத்தனை முடிகள் நிறைத்திருந்தது, அவருடைய முகத்துடைய வடிவம் எப்படி இருந்தது, அவருடைய அழகு எப்படி இருந்தது, அவருடைய மேனி எப்படி இருந்தது, அவர்களுடைய தலையில் இருந்து கால் வரைக்கும் எந்தெந்த உறுப்புகளை சஹாபாக்கள் காண முடியுமோ அவர்கள் அதை வர்ணித்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தொகுப்பையும் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். ஹதீஸ் என்பதை அவர்கள் பாடமாக்கி இருக்கிறார்கள். 3.5 வருடம் வாழ்ந்த ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5374 ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். 9 வருடம் நபியவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்த ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2200 ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கிறார்கள். இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மாபெரும் செல்வம். இதை நாங்களும் நீங்களும் இந்த காலத்தில் வாழக்கூடிய இந்த வாலிப சமூகமும் எங்களுடைய தாய்மார்களும் பெண்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய ரியாதுஸ் சாலிஹீன் என்ற இந்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிங்களத்திலும் இன்னும் பல பாஷைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் இந்த ரியாதுஸ் சாலிஹீன், இதை ஒரு 18 வயதுள்ள பெண்மணி
22 நாட்களில் மரணம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய கவனம், எங்களுடைய ஆர்வம், எங்களுடைய துடிப்பு, எங்களுடைய வேகம், எங்களுடைய சிந்தனை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் ஆற்றல், இவைகள் எல்லாம் இந்த சேவைகளில் பயன்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய அனைத்தும் செல்வமாக மாறும். இந்த 12 வருடம் ஸ்கூலுடைய படிப்பு என்பதை இதை நான் பலவிடத்தம் சொல்லிருக்கிறேன். இது ஒரு கட்டாயமான படிப்பல்ல. மேலான சகோதரர்களே, இது எதுக்காக நாங்க படிக்கிறோம் என்று சொன்னா, ஒரு கேம்பிரிட்ஜ்லயும் ஒரு ஆக்ஸ்போர்ட்லயும் ஒரு உலகத்துடைய ஒரு பட்டத்தை பெறுவதற்காக. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹுடைய குர்ஆனையும் நபியுடைய ஹதீஸையும் நாம் இந்த மார்க்கத்தையும் ஷரியத்தையும் முதலாவது சரிவர கொடுத்தோம் என்று சொன்னா, அது இந்த 12 வருஷ படிப்பு இருக்கிறதே, இது சிம்பிளாக இது இந்த குழந்தைகள் படிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். 12 வருடம் படிக்க வேண்டாம், நீங்க டாக்டர் இன்ஜினியர் ஆக வேண்டாம், நீங்க பட்டங்கள் பெற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. தாராளமாக பெற முடியும். எந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க மார்க்கத்துடைய அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இதை நாம் சேர்த்துக் கொண்டோம் என்று சொன்னா, இது ஓரிரு வருடத்தில் செய்ய முடியுமான அல்லாஹுடைய குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறு வயதிலிருந்து. நான் சென்ற ஜூன் மாதத்தில் ஜித்தாவில் இருக்கும் பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த 5 வயது பிள்ளை ஒரு 5 மாதத்தில் குர்ஆனை படம் செய்திருக்கிறது, குர்ஆனை மரணம் செய்திருக்கிறது. அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்தார்கள். அந்த பெரும் ஆண்களுடைய சபையில் 5 வயது பிள்ளைய குழந்தை என்ன செய்யறாங்கன்னு நான் 3 நாளாக யோசிச்சு கொண்டிருந்தேன். 3வது நாள் அந்த 5 வயது பெண் புள்ள, அதுக்கு 8 வயதாக இருந்தது, அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்தார்கள். ஒரு புள்ள 5 வயதுல 10 மாதத்துல குர்ஆன மரணம் செய்திருக்கிறது, ஒரு புள்ள 5 வயதுல 5 மாதத்துல குர்ஆன மரணம் செய்திருக்கிறது. நாம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், நிச்சயமாக அந்த சூழலை உருவாக்கினால் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நிச்சயமாக நசீவாக்குவார். அந்த அடிப்படையில் இந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸில் இந்த நேரத்தில் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நான் இன்று பேச விரும்பியது என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் எப்படி நிதானமாக அழகாக முன்மாதிரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதில் மனிதன் சம்பாதிப்பது எப்படி இருக்க வேண்டும், மனிதன் செலவழிக்கிறது எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் நபி அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்ற செல்வம் எல்லாம் நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுதே நபி அவர்கள் வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நபி அவர்களுடைய தூர் நோக்கு என்ன, நபி அவர்களுடைய வழிகாட்டல் என்ன, நபி அவர்களுடைய சமூகத்தின் மீது வைத்துள்ள அன்பு என்ன. நபி அவர்கள் யாரும் குழந்தை கொடுக்கிறாங்க என்று சொல்லி எல்லாத்தையும் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கல்ல. அபூ தல்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான தோட்டம் இதை தர்மம் செய்கிறேன், வேண்டாம், இதை நீங்க வச்சுக்கோங்க, இதை நீங்க உங்களோட குடும்பத்துக்கு கொடுங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய செல்வத்தை கொடுத்தார்கள், நபி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது அல்லாத பல சஹாபாக்கள் வந்து கொடுக்கும் பொழுது நபி அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு என்னுடைய சொத்தில் அரைவாசியை கொடுக்கிறேன், வேண்டாம் என்று சொன்னார்கள். இது அதிகம் என்று சொன்னார்கள். நான் 3ல் 1 கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுவும் அதிகம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 3ல் 1க்கு தான் அனுமதி கொடுத்தார்கள். ஒரு மனிதன் மௌத்தாகிறார், மௌத்தாகும் பொழுது சொல்கிறார், ஏண்ட சொத்தில் அரைவாசியை நான் இது மௌத்தானதுக்கு பிறகு தர்மம் செய்ய வேண்டும், இது மதரசாவுக்கும் மஸ்ஜிதுக்கும் கொடுக்க வேண்டும் என்று எழுதிவிட்டு மௌத்தாகிறேன் என்று சொல்லி ஒருத்தர் மௌத்தாகினா, அவருடைய மௌத்துக்கு பிறகு உலமாக்கள் கூடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாருங்க, வாப்பா எழுதினது தவறு, வாப்பாவுடைய 3ல் 1 தான் எடுக்க முடியும், 3ல் அவருடைய சொத்துல அரைவாசி எடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுவாங்க. என்ன வேறான சகோதரர்களே, பெரியார்களே, வருவது எப்படி, போவது எப்படி, எங்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், ஷரியத் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அதனால் மௌத்தானதுக்கு பிறகு மிக முக்கியமாக நான் சென்ற என்னுடைய பயானிலும் சுருக்கமாக நான் இதை முன்வைத்தேன். மௌத்தானதுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய இன்று மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அனந்தர சொத்தும் அவனுடைய வசியத்தும். இது இந்த சமூகத்தில் மிகவும் மங்கி போயிருக்கக்கூடிய, மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய, இதன் பக்கம் கவனம் இல்லாமல் ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடிய உண்டாக இருக்கிறது. இது மிகவும் பாரதூரமானது, இது மிகவும் பயங்கரமானது, இது மிக நபியவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டது. நபியவர்கள் இந்த அறிவும் உம்மத்திலிருந்து எடுபட்டு போகும் என்று சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த அறிவை மக்கள் இழந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய சொத்தை சரியாக பிரித்து கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதனால் இந்த அறிவு மிக முக்கியமானது. குர்ஆன் தொழுகையுடைய சுபஹுடைய 2 ரக்காத்தையும், லுஹர் இஷா அஸருடைய 4 ரக்காத்தையும்
மகரிபுடைய 3 ரக்காத்தை சொல்வதை விட அதிகமாக சூரத்துன் நிசாவில் அல்லாஹு தஆலா 7-8 ஆயத்துகள் மூலமாக அனந்தர சொத்தை இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மீராசுடைய சட்டத்தை எப்படி பங்கு பிரிக்க வேண்டும் என்பதை, மனைவிக்கு எத்தனை பங்கு போக வேண்டும், அது 8ஆக இருக்கட்டும், அது தாயும் தந்தையும் இருக்கும் பொழுது அது 6 இருக்கட்டும், அது குழந்தை ஆண் பெண்ணாக இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் குர்ஆன் மிக அழகாக கோடிட்டு காண்பித்திருக்கிறது. அதனால் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முன்மாதிரியாக இருந்த இவர்களுடைய குழந்தைகளுக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் நான் தனிமையிலும் சபையிலும் வேண்டிக் கொண்டதை முன்மாதிரியாக இதில் இருக்க வேண்டும். ஒரு சின்ன பேனாவாக இருந்தாலும், அது ஒரு வச்சாக இருந்தாலும் தகப்பனுடைய சொத்தாக அது சேர்க்கப்பட வேண்டும், அது பிரிக்கப்பட வேண்டும். அழகான முறையில் இதை முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அதுல பரக்கத் செய்கிறான். அதை ஒன்று சேர்த்து, இதுதான் என்னுடைய தந்தையின் பங்கு, இதுதான் தந்தையுடைய வாகனம், இதுதான் தந்தையுடைய செல்வம், இதுதான் தந்தையுடைய இன்றைக்கு ஆவரணங்கள். இன்றைக்கு கடிகாரம் அணிகிறோம். அதிகமானவர்கள் இடத்தில் கேட்கிறார்கள், ஹதரத் இதை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே, ரொலெக்ஸ் வாட்ச் பாவிக்கிறாங்க, ஆனா அதுல ஒயிட் கோல்டு இருக்குது. வேளாண் சகோதரர்களே, கோல்டு ஒயிட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், அது கோல்டாக இருக்கலாம். கோல்டு வந்தா அது எதுவாக இருந்தாலும் அது ஹராம் தான். ஆண்கள் ரொலெக்ஸ் வாட்ச்ன்றதுனால எந்த அளவு தங்கத்தை நீங்க உருக்கி எடுக்க முடியுமோ அந்த அளவு தங்கம் ஒரு வாட்சில் இருக்கும் என்று சொன்னா அது ஹராமாக்கப்பட்டதுதான். இந்த பெண் அணிஞ்சிருக்கிறேன் என்று சொன்னா இது தங்கமாக இருக்கும் என்று சொன்னா இது ஹராமாகத்தான் இருக்கும். இது தங்கத்தை உருக்கி எடுக்கக்கூடிய பிரமாணத்தில் இல்லை. அதனால் இது தாராளமாக பாவிக்க முடியும். வேறான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயங்களில் நான் 5 லட்சத்துக்கு வாட்ச் வாங்க முடியும், நான் அணிய முடியும். இந்த வாட்ச் அணியிறது இது அல்லாஹுடைய சோதனைக்கு காரணமாக அமையக்கூடாது. ஒரு தகப்பனுடைய ஒரு பொறுமதியான வாட்ச் இருக்குது, ஒரு பேனா இருக்குதுன்னா அதுவும் அனந்தர சொத்துல சேர்க்கப்பட வேண்டும். சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து வாப்பாவுடைய நாள்ல உண்டு. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஷாஃபி மذஹபுடைய ஒரு பெரும் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வசதி படைத்த குடும்பமாக இருந்தால் அவர்கள் 3 தகப்பனுடைய வசியத்துல அது பணமாக 12 லட்சம் வச்சுட்டு போயிருக்கிறார் என்று சொன்னா 4 லட்சத்தை நாங்க ஒரு மதரசாவுக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க செலவழிப்போம். மற்றதுல இந்த 8 லட்சத்தை எங்களோட பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நாங்க செலவழிப்போம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். அவருக்கு வசதி குறைவான குடும்பமாக இருந்தால், அவர்கள் ஒன்றுபடுவதாக இருந்தால் அதுல 4 பங்கு நாங்க ஒரு 3 லட்சத்தை இதுக்கு சேர்த்துக் கொள்வோம், மற்றதெல்லாம் நாங்க 9 லட்சத்தை இங்கு பிரிச்சு கொடுப்போம் என்ற இந்த ஒரு நிலைப்பாடுக்கு வர முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் சொத்து பிரிவது ஆக முக்கியமான ஒன்று. இது என்ன சொத்து பிரிக்கிறது பற்றி பேசுறாங்க, மையத்து வீட்டில இருந்து நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து கேட்டது, என் வாப்பாவுடைய சொத்துல எனக்கு பங்கு தாங்க என்று கேட்டதுதான். அததான் இன்றைக்கு ஒரு சமூகம் தவறாக சித்தரித்து உலகத்துக்கு சஹாபாக்களை பற்றி தவறாக ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல, நிச்சயமாக இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தெரிந்திருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சட்டத்தை தெரிந்திருந்தார்கள். அது என்ன, நாங்கள் நபிமார்கள் எங்களுடைய சொத்து பங்கிடப்பட மாட்டாது, நபிமார்களுடைய சொத்தை பங்கிட்டு கொடுக்க முடியாது, அது பைத்துல் மாலுக்கு தான் போகும், அது பொது சொத்தாக தான் கருதப்படும், அது பைத்துல் மாலுடைய சொத்தாக தான் கருதப்படும். அதனால உங்களுக்கு பைத்துல் மால் உங்களுடைய மாத வருஷ செலவுக்கு பணம் தருமே தவிர அனந்தர சொத்தாக குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டம் நபியுடைய குழந்தைகளுக்கு கிடையாது. இந்த காலத்துல யாரும் அந்த விஷயத்தை எடுத்து நானும் நபியுடைய குழந்தையை போலதான் எந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே நான் கொடுக்க மாட்டேன் என்று பின்பற்ற முடியாது. இது அல்லாஹ் உம்மத்துக்கு வகுத்ததை, அது நபியவர்களுக்கு வகுத்ததை. நபியவர்களுடைய சில விஷயங்கள்ல இந்த உம்மத்து வேறுபடுகிறார்கள். அல்லாஹ் நபிக்கின்றே பிரத்யேகமாக அல்லாஹ் சில சலுகைகளையும் சில சட்டங்களை வகுத்திருக்கிறார். அதனால் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அனைவர்களும் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. நான் கடைசி மஜ்லிஸிலும் சொன்னேன், உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலிம், இலங்கையில் அறிமுகமான முஃப்தி தகி உஸ்மானி அவர்கள், அவர்களுடைய தந்தை வஃபாத்தான நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு வந்த ஒரு பெரிய ஆலிம் அவர்களுக்கு ஒரு மருந்தை கொண்டு கொடுத்தார்கள். அவர் சொன்னார்கள், இது வாப்பாவுடைய மருந்து, தலைவலிக்கு பாவிக்கிறது, நீங்க குடிக்க முடியும். அப்ப அவர்கள் சொன்னார்கள், வாப்பாவுக்கு 9 புள்ளல், இந்த 9 புள்ளலுடைய அனுமதிக்கு பிறகுதான் இந்த ஒரு டேப்லெட்ஸ் கேப்சூல்ஸ் என்றாலும் நான் சாப்பிட முடியும் என்று சொன்னார்கள். வாப்பாட மௌத்துக்கு பிறகு ஆடையை தூக்கி அங்க கொடுங்க, இதை தூக்கி இங்க கொடுங்க, கட்டில தூக்கி இங்க கொடுங்க, அவருடைய இந்த சொத்தை
அப்படி அல்ல, எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு இபாதத்தாக கருதப்பட வேண்டும். இபாதத்தில் முக்கியமான இபாதத்தாக கருதப்பட வேண்டும். அதுக்கு காலம் நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். உலமாக்களுடைய அபிப்பிராயம் அதில் எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்பட்டு சரியான முறையில் அது செய்யப்பட வேண்டும். லா வசியத்தலி வாரிசின், ஏந்த மனைவிக்கு இது கொடுக்கப்படட்டும், எந்த பிள்ளைக்கு இது கொடுக்கப்படட்டும், ஒரு பிள்ளைக்கு அதிகமாக கொடுக்கப்படட்டும் என்ற வசியத் செய்யறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இந்த வாப்பாவுக்கு இல்ல. வாப்பாக்கு ஒரு ஒப்பீனியனாகத்தான், ஒரு அபிப்பிராயம், வாப்பா இப்படி சொன்னாங்க அதனால நாங்க இப்படி செய்யலாமா என்று கேட்கலுமே தவிர, மௌத்தா போனதுக்கு பிறகு வாப்பாவுடைய கருத்துக்கு அங்க எந்த சந்தர்ப்பமும் இல்ல. எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸ்லி எந்த அபிப்பிராய வேதம் இல்லாமல் இல்ல வாப்பாவுடைய கருத்தையும் உள்வாங்குவோம், சந்தோஷமாக எடுப்போம், எடுக்க முடியும். இல்லன்னா பிள்ளைகளுக்குள்ள ரைட்ஸ், கணவனுக்கு அந்த கணவனுடைய மௌத்துல மனைவிக்கு 8 கிடைக்கும். ஆண் குழந்தைகளுக்கு 2 பங்கு, பெண் குழந்தைக்கு 1 பங்கு. அல்லாஹ் இந்த பெண் குழந்தைக்கு 1 பங்கை ஏன் கொடுத்திருக்கிறான், ஆண் குழந்தைகளுக்கு ஏன் 2 பங்கு கொடுத்திருக்கிறான்? இதுலயும் நியாயம் இருக்கிறது, இதுலயும் சட்டம் இருக்கிறது, இதுலயும் விளக்கம் இருக்கிறது, இதுலயும் தெளிவு இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் வைத்த சட்டத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுது மகர் பெற்று திருமணம் செய்கிறார். ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுது பெண் வீடு கொடுக்கிறது இல்ல மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளை தான் வீடு கொடுக்கிறார், மாப்பிள்ளை தான் மகர் கொடுக்கிறார், மாப்பிள்ளை தான் செலவு கொடுக்கிறார். பெண்ணிடத்தில் வரக்கூடிய அனந்தர சொத்தும் சேர்ந்து இருக்கிறது, மகரும் சேர்ந்து வருகிறது, வீடும் சேர்ந்து வருகிறது, வாழ்க்கை செலவு வருகிறது. இந்த பெண்ணுக்கு எந்த செலவும் கிடையாது. கணவனுக்கு தான் செலவு, கணவனுக்கு தான் மகரும் கொடுக்க வேண்டும், கணவனுக்கு தான் வீடும் கொடுக்க வேண்டும், கணவன் தான் செலவுக்கும் கொடுக்க வேண்டும், கணவன் தான் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டு முறையாக இருக்கிறது. அதனால் நாங்க நீங்க படித்த நல்ல நியாயமான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் நிதானமாக யோசிப்போம், வாழ்க்கையை நிதானமாக கடைபிடிப்போம். நான் சொன்ன இந்த ஹதீஸுடைய வார்த்தையை கொண்டு நான் முடிக்க போகிறேன். அது என்ன? ஒரு சஹாபி வந்தார், அவரை பார்த்தோன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அது என்ன வார்த்தை என்றால், அந்த சஹாபி அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் அவருடைய பெயர். அவர் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருந்தார். அப்படின்னு சொன்னா நோம்பு பிடிப்பார், அவர் 30 நாள் நோம்பு பிடிப்பார். குர்ஆன் ஓதுவார், நீண்ட நேரம் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார். இரவெல்லாம் அவர் தொழுது கொண்டிருப்பார், பகலெல்லாம் நோம்பு நோட்டு கொண்டிருப்பார். மனைவியுடைய உரிமை ஒன்றும் ஹக் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகனை பற்றி வாப்பா அம்ர் இப்னு ஆஸ் நபி அவர்களிடத்தில் முறையிட்டார்கள். இந்த மகன் ஒரு பேலன்ஸ் இல்லாம அவர் நடந்து கொண்டிருக்கிறார், இவருக்கு நீங்க கொஞ்சம் உபதேசம் செய்யணும் என்று நபி அவர்கிட்ட சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள். அந்த சஹாபியை பார்த்து, அப்துல்லா என்ன செய்றீங்க என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இப்படி தொழுகிறேன், இப்படி நோம்பு பிடிக்கிறேன், இப்படி. நபி அவர்கள் சொன்னார்கள், உன் ரப்புக்கு நீ ஒரு ஹக் ஒன்று இருக்குது, அல்லாஹ் படைத்த அல்லாஹ் அவனுக்குரிய ஹக்கை கொடுக்க வேண்டும். உன் மனைவிக்கு ஒரு ஹக் இருக்குது, அதையும் நீ கொடுக்க வேண்டும். உன்னை சந்திக்க வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு ஹக் இருக்குது, அதையும் நீ கொடுக்க வேண்டும். உனக்கு ஒரு ஹக் இருக்குது, அதையும் நீ கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, ஒரு பேலன்ஸான வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் இங்கு வகுத்து காண்பிக்கிறது. இந்த சஹாபியுடைய வாழ்க்கை அதுக்கு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய அனைத்துடைய ஹக்குகளையும் சரியாக பேணி நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். சம்பாதிக்கிறதும் ஹலாலாக இருக்க வேண்டும், செலவழிக்கிறதும் ஹலாலாக இருக்க வேண்டும். தனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாவும் சரியாக வருகிறதா என்றே அதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வச்சு, ஒரு மேனில ஒரு சூடு கூடும் பொழுது, காய்ச்சல் ஜலதோஷம் வரும் பொழுது ஒரு டெம்பரேச்சரை வச்சு டெம்பரேச்சர் பாக்குறது போல எனக்கு வரக்கூடிய பணமும் ஹலாலாக வருதா, நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குதா? மேலான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு கோடான கோடி செல்வம் குமிஞ்சாலும் அது ஹராமான முறையில வரும் என்று சொன்னா அது செல்வமாக அந்த நேரத்தில் இருக்குமே தவிர அது வாழ்க்கையில நிம்மதியாக அமைய மாட்டாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை அதுக்கு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. அதனால் எல்லா விஷயங்களிலும் நாம் முன்மாதிரியாக அமைப்போம். அந்த வகையில் ஒரு நிதானத்தை கடைபிடித்த ஒரு மனிதனாக பலரும் காண்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மனிதனுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக ஆக்கி இவருடைய கபரை பிரகாசிக்க செய்து வைத்து இவருடைய ஆகிரத்தை அல்லாஹ் சிறப்பாக வைத்து அவருடைய குடும்பமும் அவருடைய குழந்தையும் அவர் காட்டிய நல்ல வாழ்க்கையை எடுத்து நடக்க வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. நமக்கும் நல்ல வழியில் சென்று
இஸ்லாமிய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. நபியுடைய ஹதீஸ்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. நபியுடைய சுன்னாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கு தீனுடைய ஆர்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ் சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க கிருபை செய்வாயாக. மறைமுகமான உதவியை செய்வாயாக. யா அல்லாஹ் இவருடைய கபரை பிரகாசிக்க செய்வாயாக. உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக. இந்த குழந்தைகளுக்கு நல்லதில் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்களால் ஏதும் தவறுகள் நடந்தாலே மன்னித்து விடுவாயாக. குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. எம்முடைய குறை குற்றங்களை மன்னிப்பாயாக. எல்லாம் எங்களுடைய வியாபாரங்களை பறக்க செய்வாயாக. ஹலாலான ஒரு ஜீவனத்தை தருவாயாக. ஹராத்தை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாயாக. நேர்மையாக முன்மாதிரியாக நடக்க கிருபை செய்வாயாக. நிதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வாயாக. எல்லாம் எங்களுடைய இரவு பகலை எல்லாம் நிம்மதியாக ஆக்கி வைப்பாயாக. தனிமையை அல்லாஹ் உன்னுடைய சுண்ணத்தை நபியுடைய சுண்ணத்தை பேர் நட கிருபை செய்வாயாக. எல்லாம் மறைமுகமான உதவியை செய்வாயாக. எல்லாம் எங்களுடைய கடன்களை நீக்கிவிடுவாயாக. எங்களுடைய கவலைகளை போக்கிவிடுவாயாக. நாம் ஓதின குர்ஆனுடைய நன்மைகளை அல்லாஹ் எமக்கும் அவர்களுக்கும் சேர செய்வாயாக. எல்லாம் மரணித்தவர்களுக்காக ஓதின நல்ல திக்ர்களையும் குர்ஆனையும் தர்மங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாம் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ செய்வாயாக. எல்லாம் இந்த நாட்டை நிம்மதியாக வாழ செய்வாயாக. முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை தருவாயாக. எல்லாம் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு நிம்மதியும் உயர்வையும் தந்தருவாயாக. எல்லாம் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை போக்கிவிடுவாயாக. மழையினால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அவர்களுக்கு விமோசனத்தை தருவாயாக. இந்த மலையை எமக்கு சாதகமாக ஆக்கிவை அல்லாஹ், பாதகமாக ஆக்கி விடாத ரஹ்மானே. அல்லாஹ் இந்த சபையை கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ்.